எப்பா ஃபைனலா முடிஞ்சிருச்சுடா, கிளைமேக்ஸை நோக்கிட்டோண்டா அப்படின்ற ஒரு சம்பவத்துக்கு வந்திருக்கும். திரு சி ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன் அப்படின்ற சம்பவம் நாளை காலை 10 மணிக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாயிருச்சு. இந்த மெஜாரிட்டி காட்டுறதாங்காட்டியும் எவ்வளோ பிரச்சனைகள், மெஜாரிட்டி கொடுக்குறானுங்க, வாபஸ் வாங்குறானுங்க, அலைய விடுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மக்களையும் நியூஸ் சேனலை 24 மணி நேரம் பார்க்க வச்சதுன்னா இதுதான் முதன் முறைன்னு நினைக்கிறேன். அப்படி என்னெல்லாம் நடந்து ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸ் சந்திச்சு இப்போ நாளைக்கு பதவியேற்பு நடக்க போகுது. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் சேனலை ஃபாலோ பண்ணாமல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நேற்று நைட்டே டிடிவி தினகரன் வந்து ஒரு திடுக்கிடும் புகார், குதிரை பேரம் நடக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு. அதை நைட்டே தாவேக்காவினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்பெல்லாம் பண்ணலங்க, அது வந்து ஒரிஜினலாகவே இது பண்ண வீடியோ தான் அப்படின்ற மாதிரி தக்க பதிலடி கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, காலையில இருந்து சில பல நியூஸ் சேனலுக்கும் வந்து நீங்க தப்பா நியூஸை போடுறீங்க, தப்பா செய்தியை போடுறீங்கன்ற மாதிரி அவர் வந்து பேசி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்டுமே டிடிவி தினகரன் வைக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்லயுமே அவர் பேசுவதும் முரண்படமாக இருக்கிறார். குதிரை பேரம்ன்றாரு. குதிரை பேரம்னா என்ன, எப்படி நடக்கும்? ஒன்று இங்கிருந்து அந்த எம்எல்ஏ கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும், அவர் பேசியிருக்கணும், அப்பதான் குதிரை பேரம் நடக்கும் இல்லையா. அப்படி அங்க பேசவே இல்லை, நடக்கவே இல்லைன்ற மாதிரி தருணத்தை சொல்றாங்க. இது எப்படி குதிரை பேரம் ஆகும் அப்படின்ற கேள்விதான் நமக்கு வருது. என்னப்பா நீங்க தான் குதிரை பேரன் கம்ப்ளைண்ட்டும் வைக்கிறீங்க, அதுக்கு முரண்பாடான கருத்து நீங்களே சொல்றீங்க, இப்ப நாங்க எதை நம்புறது, எதை அக்செப்ட் பண்றது அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணாக அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே இடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி அந்த ஆதாரத்தை வெளியிடுங்கள், அந்த லெட்டரை வெளியிடுங்க, இது ஏஐல எடிட் பண்ண வீடியோன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதுக்கு தாவேக்காவினர் இருந்து எந்த பதிலிடும் சரி, எந்த விளக்கமும் குறிப்பிடவில்லை அப்படின்றதான் பாயிண்ட். இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச திருமாவளவன் காலைல 10 மணிக்கு செய்தி சொல்றேன், நீங்களே எங்க செய்தி அப்படின்னு பார்த்தா நாங்க 10 மணிக்கெல்லாம் செய்தி சொல்லலைன்னு நாங்க சொல்லலை, நாங்க காலை சொல்றேன்னு சொன்னோம். ஆனா மீடியாவை வர சொன்னோமா, இதை வர சொன்னோமா, உங்களை யார் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சொன்னா, நாங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு 4 மணிக்கு வாங்க நாங்க இன்ஃபர்மேஷனை சொல்றோம் அப்படின்ற ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல வந்து டெப்டி சிஎம் போஸ்ட், இது போஸ்ட், அது போஸ்ட்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுல எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு, எதுக்கு அவ்வளவு தூரம் தள்ளி பண்ணும்? காலைல அறிவிக்கிறார் அப்படின்றத நேத்து சொன்னாரு, இன்னைக்கு காலைல அறிவிக்காம அதை சாயந்தரம் வரையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ஒரு பதட்டத்தை உண்டாக்குற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மேபி எனக்கு எம்எல்ஏ பொசிஷன் கொடுங்க, என்ன டெப்டி சிஎம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நெகோசியேஷன் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்ற கேள்விகள்லாம் உண்டாகுது. நீங்க இதுல மக்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த 2 கட்சிகள் ஆதரவு தெரிவிச்ச உடனே நீங்க மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி மறுநாள் காலையிலேயே சொல்லிருக்கலாம். அதை சொல்லாம நீங்க எடுத்துட்டு போன விதம் வந்து சரிப்பட்டு வரல திருமாவளவன் சார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சரி, ஆளுநர் வேற கிளம்ப போறாரு, விஜய்க்கு ஆட்சி அமையுமா அமையாதா அப்படின்ற ஒரு பதட்டத்தை உருவாக்குற நிலையதான் ஆதவர்ஜுனா கரெக்டா போயிட்டு திருமாவளவன் கிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு வெற்றி 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 அப்படின்ற மாதிரி சொன்னார். உடனே வந்து ஓகேப்பா இன்னைக்கு சுமூகமா எல்லாம் முடிய போகுதுன்ற மாதிரி முடிஞ்சு அவர் வாங்கிட்டு வந்த உடனே, அவர் வாங்கிட்டு வர டைம் ஒரு நியர்லி 5, 4:45 to 5 இருக்கும். உடனே என்ன பண்றாங்க, திமுக தரப்புல இருந்து மு.க. ஸ்டாலின் ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதுல ஒரு பெரிய விளக்கத்தை, குறிப்பா இவங்க டிஎம்கே தரப்புல இருந்தானே பல கட்சிகள் போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, அந்த கட்சிகளோட அனைத்து பேர்களையும் மென்ஷன் பண்ணி இப்போ அந்த எனக்கு நான் அதில் பார்த்த விஷயம் என்னன்னா, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றத ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க. ஏன்னா ஆளுநர் ஆட்சி வந்து அது டைரக்டா பாஜக கண்ட்ரோல், பாஜக ஆட்சி இங்கே வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க ஆதரவு தெரிவிக்க போயிருக்கோம், அவங்களும் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதான். ஸோ மேஜர் இன்டென்ஷன் ஒன்று ரீஎலெக்ஷன் போகக்கூடாது, 2வது பாஜக ஆட்சி வரக்கூடாது. ரீஎலெக்ஷன் போனால் மெஜாரிட்டி டெபாசிட் கிடைக்கிறது கஷ்டம், இது வந்தா அவனுங்க ஆட்சி பண்ணிட்டு போயிடுவானுங்க, அது 2 தப்புன்ற மாதிரி இந்த 2 விஷயத்துக்காக தான் இவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சு எப்படியாவது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி திமுக தரப்புல இருந்து ஒரு ட்வீட் வந்த உடனே அடுத்து ஐயுஎம்எல் நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம், நிபந்தனையற்ற ஆதரவு. நேற்று தான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நீங்க, அதுக்கப்புறம் இல்லை நீங்க திரும்ப தெரிவிக்கிறோன்றீங்க, அடுத்து இல்லைன்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் பரபரப்பு உண்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் லெட்டரா நாங்கள் கொடுக்குறோம், ரிட்டர்ன் லெட்டரா கொடுக்குறாங்க.
கொடுத்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு விஜய் வந்து அங்கிருந்து கிளம்பி ஆளுநரை சந்திக்க போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் இல்ல அவர் திருவனந்தபுரம் கிளம்ப போறாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல, நீங்க அப்படியே பாதியிலே திரும்பி போயிருங்கன்ற மாதிரி பாதியிலேயே விஜயை திரும்ப சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு டைரக்டா ஆளுநர் மாளிகையில போயிட்டு ஆளுநரை சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும்போது அவரும் சந்திக்க அனுப்பப்படல. நீங்களும் சந்திக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல ஏகப்பட்ட சலசலப்பு உருவாச்சு. ஆளுநர் கேரளாவுக்கு கிளம்புறாரு, இது பண்றாரு அப்படின்ற சுச்சுவேஷன் உருவாகி பதட்டத்தை ஏற்படுத்துற நிலையில தான் அதுக்கப்புறம் ஆளுநர் அதை கேன்சல் பண்ணிட்டு சரி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இதுல விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளும் விசிகேவை தவிர காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் இந்த கட்சி நபர்கள் எல்லாருமே சேர்ந்து விஜயுடன் சேர்ந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 hours, எப்படி 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தைகள் நடக்கப்படுது. 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஓகே ஆல்மோஸ்ட், ஏன்னா அதுல வந்து இப்போ ஃபோர்ஜரி அப்படின்ற வழக்கும் குதிரை பேரம்ன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில வந்து இது தீவிர விசாரணைக்கு ஏற்படுமோ இது பண்ணுமோ அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் நமக்கு கூட ஏற்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கான விளைவுகள் தான் நடந்தது. அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ந்த நபர்களே அங்க போனதால இது அடுத்த கட்டத்துக்கு நகராம ஒரு கன்க்ளூஷன் வந்துருச்சு. மேபி கூட இந்த கட்சி நபர்கள் போலனா அடுத்து ஏதாவது ஒரு காரணம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருக்கலாம் நம்ம. அது நடக்காம போயிருச்சு. எல்லாரும் நாங்க ஒருங்கிணைந்து தான் ஆதரவு தெரிவிக்கணும்ன்ற மாதிரி அங்க வெளிப்படையான சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய் கிளம்புறார். அப்பதான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுல சைன் போட்டு ஆளுநர் விஸ்வநாத் ஆலேக்கர் அவர் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் ஆலேக்கர் வந்து சைனை போட்டு ஸோ விஜயை முதலமைச்சரா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லி காலை கரெக்டா நேரு விளையாட்டு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, காலை 10 மணிக்கு ஸோ விஜய் சிஎம்மா பொறுப்பேற்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகுது. அந்த ஃபுட்டேஜுமே ரிலீஸ் ஆகுது. இதுல என்ன பிரச்சனைனா தாவகே கேட்டது வந்து 3 மணிக்கு சாயந்தரம் டைம்ல. ஆனா ஆளுநர் அந்த சுச்சுவேஷன்ல இல்ல. ஏன்னா ஆளுநர் ரெண்டு கேரளாவையும் பாக்குறாரு, தமிழ்நாட்டையும் பாக்குறாருன்றதால அவர் அங்க போற கட்டாயத்துக்கு இருக்கிறார். இன்னைக்கே அவர் போக வேண்டியது இந்த சூழ்நிலை காரணமா இங்க முடிச்சுட்டு போயிடலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டு போனா பிரச்சனை இல்லை, இங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அதை டிலே எடுத்துக்கிட்டு காலையில முடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுநர் தரப்பு கூறப்பட்டது. அதனாலதான் காலையில பதவி பிரமாணம் காலைல நடக்க போகுது. அதுக்கு 6 மணில இருந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க் இதெல்லாம் நடக்க போகுது. நானும் சீக்கிரமா தூங்கிட்டு அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரி அப்ப விஜய் வந்து இங்கேயே கடிதம் கொடுத்துட்டாங்க, மெஜாரிட்டி ப்ளூவ் பண்ணணுமா ஃப்ளோர்லன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மெஜாரிட்டி ப்ளூவ் பண்ணணும். அதுக்கும் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்குறாங்க. 13 இந்த மே மாசம் 13ஆம் தேதிக்குள்ள ஃப்ளோர்ல வந்து விஜய் மெஜாரிட்டியை காட்டணும். மெஜாரிட்டி காட்டவில்லை என்றால் அங்கேயே வந்து ஆட்சி கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சிக்கு செல்லப்படும். மெஜாரிட்டி காட்டுருவாங்க. நிறைய பேர் ஆப்சன்ட் ஆயிட்டு இல்ல ஏன்னா விஜய் வந்து அதுல மெஜாரிட்டி காட்டுறதுல மற்றவங்க தான் ஆர்வத்தோட இருப்பாங்க, கூட இருக்கிற கட்சிகள் தான் ஆர்வத்தோட இருப்பாங்கன்றதான் பாயிண்ட். ஏன்னா ஆளுநர் ஆட்சியும் ரீஎலெக்ஷனும் மற்ற யாருமே விரும்ப மாட்டாங்களே. அதனால இந்த இடத்துல நம்ம காமிச்சிருவோன்ற மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாத கட்சிகள் கூட சப்போர்ட் பண்ணும். அந்த நேரம் ஒன்னு லீவை போட்டுருவாங்க, இல்ல சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அப்படின்றது தான் பாயிண்ட். 13ஆம் தேதிக்குள்ள விஜய் மெஜாரிட்டி காட்டணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டசபையில பேசக்கூடிய ஒரு நபரை வந்து செலக்ட் பண்ணணும். அது ஒரு ப்ராசஸ் நடக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டைம்ல ஏடிஎம்கே தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட்டையும் போட்டு ஆதரவு என்னது ஆட்சி அமைக்கிற கவர்மெண்ட்டுக்கு இது வாழ்த்துக்கள்ன்றாரு. அப்ப கூட இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எடப்பாடி சார், நீங்களும் ஒரு முயற்சி எடுப்பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்றதான் நமக்கு புரிய வருது. ஒரு பக்கம் 2 பேருமே முயற்சி ஏற்பட்டிருக்காங்க. அந்த முயற்சி எட்டாத நிலையில தான் அந்த ட்வீட்டும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் கூட இவர் என்ன எம்எல்ஏ கூட கூட்டணி எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் ட்வீட் வருது. இது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு பெரிய பரபரப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35-36 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் கூட மீட்டிங் நடக்குது, அதிமுக எம்எல்ஏக்கள். ஸோ இவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய வாக்குவாதங்கள் சண்டைகள்லாம் போயிருக்குது. அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, அதிமுக விட்டு இவங்க விலக போறாங்களா, டிவிகேல போய் இணைய போறாங்களான்ற மாதிரி ஏகப்பட்ட சென்சேஷனும் ஏகப்பட்ட பரபரப்புகளும் உண்டான தருணத்தை பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலியமா நமக்கு தெரிய வர கருத்து என்னன்னா, இவங்க இந்த அதிமுகல இப்ப 2 கூட்டணியா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கட்சி உடைய போகிறது அப்படின்றது தெரியுது. உடைஞ்சி தாவேக்கால வந்து சேர்றாங்களா, இல்ல நாங்க தனியா இருந்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்களா, இதுல எடப்பாடி எந்த சைடு இருக்க போறாரு, என்னெல்லாம் சொல்ல போறாருன்றது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பட் இது எல்லாத்தையும் முடிஞ்சிடும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் போராட்டம் அந்த மனுஷன் எப்படிதான் ஹேண்டில் பண்றப்பாருன்ற மாதிரி யோசிக்க வைக்குது. இதுலயே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் பின்னாடி வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஸோ ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு நபர் வந்து இந்த இடத்துல ஆட்சி அமைக்கிறாருன்னா அது ஒரு பெரிய
பெரிய சரித்திரம், புதிய சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்க போறாரு, தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட பெரும்பாரியான மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இது மக்களுக்கான வெற்றி. கிட்டத்தட்ட இந்த காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம்ப்பா, இது பண்ணிட்டா ஓட்டு வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டவங்களுக்கு வேற மாதிரி ஒரு வரலாற்றை நடத்தி காட்டியிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்றது தான். ஸோ அந்த தருணத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றப்போ நானும் வெயிட் பண்றேங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்ன பண்றாங்கன்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக், ஷேரு, சப்போர்ட் கண்டிப்பா கொடுத்துடணும். பை கைஸ்.